ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின். ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலை. அலை அப்படின்னா கடல் அலை. அலை அப்படின்னா புற்று. அலை அழைக்கிறது அப்படின்னா கூப்பிடு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வரும்? ஃபஸ்ட்டு சா வரும். சால்பு, அதுக்கப்புறம் சிலந்தி, அப்புறம் சீருடை. ச சா சி சி. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சால்பு, சிலந்தி, சீருடை. ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்ததும் சரியான அகர வரிசையை தேர்க தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல கா வரும். அடுத்தது கா, கீ, அடுத்தது கூ, அடுத்தது கே. இதில் தான் வரும். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த தொடர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இந்த மூணாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்க இந்த தொடர் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாமா? பாருங்கள், விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்டு விட்டு அப்படின்றது அடுக்கு தொடர். அடுத்தது இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாய் சேய் உம்மை தொகை. இது கரெக்டாக தான் இருக்குது. தாயும் சேயும். அடுத்த முறுக்கு மீசை வந்தார். இது வேற்றுமை தொகை வராது. இது அன்மொழி தொகை வரும். அப்போ இது தவறு. அடுத்த கரும்பு தின்றான். இதுவும் தவறாக கொடுத்துருக்காங்க. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை. பண்பு தொகை, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு கேட்குறது தவறானது தான் கேட்குறாங்க. தவறான பொருத்தம். தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் 2 and 3. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இது ரெண்டாவதுல கொடுத்துருக்கதும் மூணாவது கொடுத்துருக்கணுமா தான் தவறாக இருக்குது. 1, 4 சரியாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இதற்கான வினா எப்படி கேட்கலாம்? இந்த விடைக்கேற்ற வினா எப்படி இருக்கும் அப்படின்னா, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஒரு பிரித்தெழுது கொடுத்துருக்காங்க. பாசிலை. பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. அருந்துணை அப்படின்றது அருமை கூட்டல் துணை. அடுத்த கேள்வி பாருங்க. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல் அப்படின்றதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நிறுத்து. மயங்கிய, இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா மயங்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்க, சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூழ் இதோடைய வினையாளனையும் பெயர் என்ன வரும் அப்படின்னா சூழ்வார். ஓகே, அடுத்து நட என்ற வேர்ச்சொல்லுடைய தொழில் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நட அப்படின்னா நடத்தல் தான் அதோடைய தொழிற்பெயர். அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படின்னா படித்தல் அப்படின்றது தான் தொழிற்பெயர். அடுத்தது மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழி அப்படின்றது காலப்பெயர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.